வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தியும் கூடங்க. வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு முழு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க. இதில் மேலே இந்த சொரப்பாக இருக்கும்ல, இந்த பகுதி எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கலாம். முழுசாக சீவணும்னு அவசியம் இல்லைங்க. மேலே இருக்க இந்த மாதிரி கடினமாக இருக்க பட்டையை மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. பீர்க்கங்காயை அப்படியே பொரிச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சட்னியாக வச்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு இது பீர்க்கங்காயில் செஞ்சதுன்னே தெரியாது. நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இருக்கிற எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 5லேருந்து 6 பல் பூண்டு, 4லேருந்து 5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு பீர்க்கங்காய் வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. பீர்க்கங்காயோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற விட்டுறலாங்க. நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வழுவழுப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்தாச்சுன்னு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே குயிக்காக நம்மளோட சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தோட பரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பீர்க்கங்காய் சட்னியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.